மார்ச் மாதம் 3 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரானின் வரலாற்று சிறப்புமிக்க யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட வேண்டிய அபூர்வ கட்டிடமாக அறிவிக்கப்பட்ட குலிஸ்தான் அரண்மனை பலத்த சேதாரங்களுக்குள்ளாகி இருக்கிறது. யுனெஸ்கோ இந்த தாக்குதலை முறையாக கண்டிக்க வழியின்றி கவலையை மட்டுமே தெரிவித்திருக்கிறது. இதேவேளை இந்த யுத்தம் அமெரிக்கா, இஸ்ரேல், மத்திய கிழக்கை தாண்டி ஒரு உலகளாவிய உணர்வை மற்றும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தை இடித்து தள்ள முயன்ற ஒரு கும்பல் மீது நடந்த துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து நடந்த வன்முறைகளால் 24 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 3 நாட்களுக்கு பாகிஸ்தானில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளினுடைய வான்பரப்புகள் எல்லாம் மூடிக்கொண்டதால் உலக விமான போக்குவரத்து கணிசமாக முடங்கி போயிருக்கிறது. பயணிகள் எல்லாம் பலத்த தர்ம சங்கடங்களுக்குள்ளாகி இருக்கிறார்கள். சுற்றுலா பயணத்துறை அபரித வளர்ச்சி கண்டிருந்த நம்முடைய நாடும் செய்வதறியாது விழி பிதுங்கி நிற்கிறது. பயணிகளால் நிரம்பி வழிந்த ரைவல் ஏரியாவில் காற்று மட்டும்தான் தாராளமாக வருகிறது. சில நேரங்களில் கொரோனா காலம் போல ஆளரவம் இன்றி பெரும் மௌனம் நிகழ்கிறது. இதேவேளை ஈரானில் இருந்து இஸ்ரேலின் வடக்கு பகுதியை இலக்கு வைத்து நேற்று முழுக்க பாரிய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரான் தன்னிடம் இருக்கும் கைஃப ஃபதா உட்பட நவீன ஏவுகணைகளை கட்டம் கட்டமாக பயன்படுத்த தொடங்கியிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் புரட்சிகர காவல் படை நடத்திய இந்த தாக்குதலால் முன்னெப்போதும் இல்லாதவாறு அபாய சங்குகள் நீண்ட நேரத்துக்கு முழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சவுதி அரேபியாவின் ரியாதில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தின் மீது 2 ட்ரோன்கள் வந்து விழுந்ததில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக இன்று காலை ஊடகங்களில் செய்தி வந்திருந்தது. இந்த தாக்குதல் பற்றி ஈரான் நேரடியாக உரிமை கோரவில்லை. இதேவேளை நேற்று குவைத்தில் இருக்கும் அமெரிக்க தூதரகமும் தாக்குதலுக்கு இலக்காகி இருந்தது. இதேவேளை பஹ்ரைனில் இருக்கும் அமெரிக்க நிலைகளையும் இலக்கு வைத்து ஈரான் இன்று அதிகாலை பலத்த தாக்குதலை தொடுத்திருந்தது. மேலும் ஈரானின் ஏவுகணைகள் சைப்ரஸின் லார்னாக்கா பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் ஒன்றில் விழுந்து வெடித்ததாகவும் இன்று அதிகாலை பயங்கர சத்தத்துடன் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் சமூக ஊடகவாசிகள் தகவல்களை பகிர்ந்திருந்தார்கள். இதன் உண்மைத்தன்மை என்னவென்று சரியாக அறிய முடியவில்லை. அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடும் அமெரிக்க ஜனாதிபதி முதல் பல பெரும் புள்ளிகளினுடைய முதலீட்டு வலயமான ஐக்கிய அரபு அமீரகம் நேற்று இரவு பலமான தாக்குதலுக்குள்ளாகி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் சிறப்பு இராணுவ படை இன்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் அமெரிக்க இராணுவத்தின் கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்த கட்டடம் ஒன்றுக்கு அதிசக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு இலக்கு வைக்கப்பட்டதாகவும் அதில் உளவாளிகள், காவல்துறையினர் உட்பட 160 பேர் அளவில் இருந்ததாகவும் தெரிவித்தது. ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கட்டார் போன்ற தேசங்கள் யுத்தம் தொடர்பான வீடியோக்கள் மற்றும் படங்களை சமூக ஊடகங்களில் வெளியிடுவோர் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் துபாயில் கட்டுப்பாடுகள் அனைத்தையும் விட பலமாக இருக்கின்றன. இதேவேளை மத்திய கிழக்கில் 14 நாடுகளில் இருக்கும் தம் நாட்டின் பிரஜைகளை உடனடியாக அமெரிக்கா வெளியேறுமாறு அறிவுறுத்தி இருப்பது ஒரு பெரும் தாக்குதலுக்கான ஆரம்பமா என்ற கேள்வியை எழுப்பி நிற்கிறது. இதே நேரம் இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் 4 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று வேறு அறிவித்திருக்கிறார். இதேவேளை நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. தோஹாவில் அமெரிக்க இராணுவ தளத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் கண்டபடி தாக்கிக் கொண்டிருக்கிறது ஈரான். இதே போலத்தான் ஓமான் மீது நடந்த தாக்குதலும். இந்த விவகாரம் பூதாகரமானதும் தமது படைகள் சுயாதீனமாக இயங்குவதாகவும் ஏதோ தவறு நடந்துவிட்டது என்றும் பதில் சொன்னது ஈரான். சுயாதீனமாக இயங்குவதற்கு படைகள் ஒன்றும் ஊடகங்கள் அல்ல, அவை இராணுவ கட்டளை தளபதியின் உத்தரவின் பேரில் தான் இயங்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்கும்போது ஈரானின் படைகள் யாருக்கும் கட்டுப்படாமல் சென்று கொண்டிருப்பது போல தெரிகிறது. இதே போல ஒன்றுதான் 20% உலக எரிபொருள் விநியோகத்தை வைத்திருக்கக்கூடிய ஹோர்முஸ் நீரிணை விவகாரமும் கூட. வெளிவிவகார அமைச்சர் நீரிணை மூடப்படாது என்று அல் ஜசீராவுக்கு பேட்டி அளித்திருந்தார். ஆனால் அது வெறும் பேச்சுக்கு போலத்தான் தெரிகிறது. ஒரு கப்பலையும் கூட ஈரான் அனுமதிக்கவே இல்லை. கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடந்திருக்கின்றன. ஹோர்முஸ் மூடப்பட்டுள்ளதாகவும் இந்த வழியே செல்லும் ஒவ்வொரு கப்பலும் எரிக்கப்படும் என்றும் உத்தியோகபூர்வமாக சொல்கிறார் ஈரானின் இராணுவ ஜெனரல். பஹ்ரைனின் அமெரிக்க தளமும் குவைத்தில் இருக்கக்கூடிய அல் சலீம் இராணுவ மையமும் தகர்க்கப்பட்டதுக்கு பிறகு சகோதர நாடுகளின் மீதான ஈரானினுடைய தாக்குதலை நிறுத்தி இஸ்ரேல் மீது அவர்கள் கவனத்தை குவித்திருக்கலாம்.
ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தெரிகிறது. ஈரானிடம் படு மூர்க்கத்தனம் மட்டுமே எஞ்சி இருக்கிறது, அல்லது யாராலும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. இது எதுவுமே நல்ல சமிக்கைகளாக தெரியவில்லை என்று பலர் அங்கலாய்க்க தொடங்கியிருந்த நிலையில் மேலும் சிலர் இது ஒரு திட்டமிட்ட சதியாக கூட இருக்கலாம் என்று கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு முறை ஈரானின் தலைவர் முகமது அஹ்மத் நிஜாத் ஒரு கருத்தரங்கில் உரையாற்றும் போது, நாம் ஈரானுக்குள் இயங்கும் இஸ்ரேலின் மொசாட் உளவாளிகளை இனம் கண்டு வேட்டையாட 20 பேர் கொண்ட ஒரு உளவு பிரிவு ஒன்றை அமைத்தோம். துரதிர்ஷ்டம் என்னவென்றால் அந்த குழுவின் தலைவர் மொசாடின் ஏஜென்ட்டாக இருந்தார் என்று அதிர்ச்சி கொடுத்திருந்தார். போர் செய்திகளை வெளியிடுவதில் பலரது நம்பகத்தன்மையை பெற்றிருக்கும் மிடில் ஈஸ்ட் ஐ எனப்படும் ஊடக பக்கத்தில் சவுதி அரேபியா மற்றும் கட்டார் நாடுகளில் குண்டு வைக்க முயன்ற மொசாட் ஏஜென்ட்டுகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அதன் ட்விட்டர் பக்கத்தில் பதிவுகளை எழுதியிருக்கும் பலர் சவுதி அரேபியாவின் அரம்கோ மீதான தாக்குதலும் இஸ்ரேலின் கைவரிசை என்றும் இதன் பின்னணியில் மொசாடே இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஈரானுடைய உயர்மட்ட தலைவர்களும் அதனை உறுதி செய்திருக்கும் வீடியோ ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈரானுக்குள் மொசாட் ஊடுருவது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஈரான் முழுக்க உளவாளிகளால் நிரம்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஊடகவியலாளர் என்ற முகமூடிக்குள் ஈரானுக்குள் ஊடுருவி அதன் பாதுகாப்பு கட்டமைப்பையே தகர்த்த கேத்தரின் சக்தம் என்ற பெண் மொசாட் உளவாளி பற்றி கடந்த வருடம் முழு உலகத்திலும் பேசப்பட்டது. ஈரானின் உளவுத்துறை தலைவர்கள், கீர்த்திமிகு விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள் என்று பலரின் கொலைகளுக்கு காரணமாக இருந்தார் கேத்தரின் சக்தம். ஆகவே ஈரான் தன்னுடைய பாதுகாப்பு கட்டமைப்பில் பலத்த ஓட்டை ஒன்றை வைத்திருப்பது இங்கே நிரூபணமாகிறது. ஆயத்துல்லா ஹமேனியின் கொலையும் இப்படி ஒரு காட்டிக் கொடுப்பு என்றுதான் சொல்லப்படுகிறது. ஈரானின் தீய ஆட்சியை அகற்றுவது தமது 40 வருடத்துக்கு மேலான லட்சியம் என்கிறார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது அமெரிக்கர்களை கொன்றீர்கள் என்றாலோ அச்சுறுத்தினீர்கள் என்றாலோ நாங்கள் சிறிதும் தயக்கமின்றி உங்களை தேடி வந்து கொள்வோம் என்கிறார் அமெரிக்க பாதுகாப்பு துறையினுடைய செயலாளர். ஆக ஈரான் இன்று இந்த 2 நாடுகளினதும் ஒரே ஒரு இலக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. சுற்றி வர இருக்கும் நாடுகளுடன் ஈரான் எப்போதும் பகைமையில் திளைக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றன அந்த 2 நாடுகளும். அரம்கோவை தாக்கவில்லை என்று ஈரான் திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்கும்போது ஒரு சதி வலைக்குள் ஈரான் நிரந்தரமாக விழுந்திருப்பது புலனாகிறது. இது ஈரானை மேலும் மேலும் மூர்க்கமாக்கி இருக்கிறது. இதேவேளை அமெரிக்காவின் தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி மையங்கள் எதுவும் பாதிக்கப்படவில்லை என்றும் அணுக்கசிவு ஏற்படும் என்று வீணாக பீதியடைய தேவையில்லை என்றும் சர்வதேச அணுசக்தி மையம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச அணுசக்தி மையம் ஈரானை பல வழிகளிலும் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைக்கு அழைக்க முயன்று வரும் நிலையில் ஈரானோ அதனை சிறிதும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. ஈரான் ஏதாவது விபரீதமாக செய்து கொள்ளும் என்ற பயத்தில் சர்வதேச அணுசக்தி மையம் பேசுவதற்கு திடீரென்று முயன்று வருகிறதா என்றும் தெரியவில்லை. ஆனால் இதற்கு முதல் ஈரான் இவர்களோடு பல தடவை கலந்துரையாடல்களை மாத கணக்கில் நடத்தியது குறிப்பிடத்தக்க விஷயம். எல்லா நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொண்டும் இருந்தது. அணுவை யுத்த நோக்கத்துக்காக பாவிக்கப் போவதில்லை என்ற மறைந்த ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா ஹொமேனியின் மார்க்க தீர்ப்பையும் மேற்கோள் காட்டியிருந்தது. ஆனால் பேச்சுவார்த்தை அதன் பாட்டுக்கு நடந்து கொண்டிருக்கும் போதுதான் ஈரான் தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்னதான் ஈரான் மாண்புமிகு மாணவனாய் பணிந்து வந்தாலும் அவர்களுக்கு சமமாக அணுவை வைத்திருக்கும் ஒரு சக்தியாக மிளிர்வது அவர்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. இதனால் தான் ஈரானின் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களை ஏவி புரட்சி செய்வோம் வாருங்கள் என்று தூண்டிவிட்டது. அப்படி மக்கள் வீதியில் இறங்கிய போது ஈரானின் ஆட்சியாளர்கள் எந்தவித கருணையுமின்றி அதை ஒடுக்கினார்கள். உடனே ஈரான் மீது தாக்குதல் நடத்தின அமெரிக்காவும் இஸ்ரேலும். 1979ஆம் ஆண்டு பதவி கவிழ்க்கப்பட்ட மன்னர் ஷாவின் வாரிசு மீண்டும் ஈரானை ஆளத் துடிக்கும் நிலையில் தனக்கு சார்பான ஒரு பொம்மை ஆட்சியை ஏற்படுத்த தன்னாலான அனைத்து தகுடு தத்தங்களையும் செய்து வருகிறது. ஈரான் என்ன செய்ய போகிறது? சீனா ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில், ரஷ்யா யுத்தத்தை நிறுத்த பாடுபடும் நிலையில் அடுத்து என்ன நடக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம்.